குட் மார்னிங் சாம்பியன். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கினமேட்டிக்ஸ்ல கொஸ்டின் சால்விங் செஷன். ஒவ்வொரு கொஸ்டினா எடுத்து அந்த கொஸ்டின் வந்து டீக்ளட்டர் பண்ண போறோம். என்ன கேட்டிருக்கான், எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி நம்ம திங்கிங் ப்ராசஸ ஸ்டிமுலேட் பண்ண போறோம். கேள்விகளை சந்தித்தால் எல்லையில்லா வளர்ச்சி காண்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம சந்திக்க போற முதல் கேள்வி, ஆர் யூ ரெடி? Yes, uncle. ஆர் யூ ரெடி ஃபார் த Yes. எக்ஸைட்டிங் ஜேர்னி? ஸோ Yes. ஷேர் பண்றேன், பார்த்துக்கலாம். இப்ப ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தெரியுது uncle. ஓகே. சோ நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, கேள்வி இப்ப நீங்க தான் வாசிக்கணும். An athlete takes 2.2 seconds to reach his maximum speed of 18 km per hour. What is the magnitude of his average acceleration? So 18 kilometer per hour. So acceleration கேக்குறாங்க. So detailed solution நம்ம கையிலயும் அவைலபிளா இருக்கு. அப்ப 18 கிலோமீட்டர் வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு. இனிஷியலா ரெஸ்ட்ல இருந்து தான் வந்து ஏதாச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா, இனிஷியலா ஏதாச்சும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ஏதாச்சும் எடுத்துக்கலாம், ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா இங்க இனிஷியலா ஏதாவது சொன்னாங்களா? இல்ல சொல்ல எதுவுமே சொல்லல. ஓகே, அப்ப ஆரம்பத்துல வந்து 0 கிலோமீட்டர் பெர் அவர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். 0 கிலோமீட்டர் பெர் அவர்ல இருந்து 18 கிலோமீட்டர் பெர் அவர் ஆகுது. டைம் டேக்கன் வந்து 2 செகண்ட்ஸ். ஸோ இதான் கிவன். ஸோ இப்போ நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ஆர் ப்ரொவைடட் என்ன யூனிட்ல கொடுத்துருக்காங்க? 36,000 km per hour. ஆப்ஷன் வந்து கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்கொயர். யூனிட் வந்து கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்கொயர்ல கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு 2 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 செகண்டை வந்து நம்ம அவரா மாத்துறதுக்கு ஆசைப்படுறோம். 2 செகண்ட் வந்து அவரா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? 2 by 3,600 which is equal to 1 by 1,800. அவ்வளவுதான், 1 by 1800 போட்டிருக்காங்க. அதுதான் சரியா? அப்ளை த ஆவரேஜ் ஆக்சிலேஷன் ஃபார்முலா. ஆவரேஜ் ஆக்சிலேஷன் ஃபார்முலா என்ன? A is equal to V minus U by T. அவ்வளவுதான், 18 கிலோமீட்டர் பெர் அவர் மைனஸ் U வந்து 0 கிலோமீட்டர் பெர் அவர் டிவைட் பை 1 by 1800. பெருக்குனா 18 18 சார் 324 அப்புறம் 00. ஆமா. ஓகே. இப்போ வந்து இந்த ப்ராப்ளம்ல வாட் இஸ் த லேர்னிங் அவுட்கம்? லேர்னிங் அவுட்கம்னா ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ஆப்ஷன்ஸ்ல நம்ம என்ன மாதிரி யூனிட் தந்திருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து क्वेश्चन அப்ரோச் பண்ணணும். அப்புறம் வந்து ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி ஃபார்முலா. அவர் ஃபார்முலா என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்னா, ஃபார்முலா A ஈக்குவல் டு T minus U by T. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான் இல்லையா? இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாமா? கொஸ்டின் 2 வந்து ஜெனரேட் பண்ணுவோம். சோ கொஸ்டின் 2 நம்ம முன்னாடி ரெடி ஆயிடுச்சு. கொஸ்டின் ரெடி. யாழ், நீ ரெடியா? ரெடி. ஒரே நிமிஷம். ஓகே. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி அங்கிள், ஒரு கால் வந்துருச்சு. ஓகே. செகண்ட் கொஸ்டின் என்ன? Second question, find the ratio of average speed and magnitude of average velocity of tip of minute hand in 20 minutes. So find the ratio of average speed and the magnitude of average velocity of the tip of the minute hand in 20 minutes. 20 நிமிஷத்துல நம்ம ரேஷியோ கேட்கறாங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல, நம்ம கொஸ்டின் போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்றாங்க? Understand the motion of the minute hand.
ஓகே. ஸோ மினிட் ஹேண்ட் வந்து என்ன பண்ணணும், மினிட்டா ஹேண்டா இருக்கட்டும், அவர் ஹேண்டா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். மினிட் ஹேண்ட் வந்து இப்போ செகண்ட் ஹேண்டை பத்தி புரிஞ்சுப்போம். செகண்ட் ஹேண்ட் வந்து கம்ப்ளீட் ரெவல்யூஷன். கம்ப்ளீட் ரெவல்யூஷன் எத்தனை டிகிரி? 6 degrees த்ரீ equal சிக்ஸ்டி to 1 டிகிரி. minute. 360 டிகிரி கம்ப்ளீட் ரெவல்யூஷன். Oh, ஒரு complete revolution 360 கம்ப்ளீட் ரெவல்யூஷன் degrees. 360 டிகிரி இல்லையா? ஸோ ஆ, செகண்ட் ஹேண்ட் வந்து 360 டிகிரி சுற்றுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 60 seconds. 60 செகண்ட்ஸ். ஆமா. இல்ல இவன் வந்து மினிட் ஹேண்ட் சுத்துறதுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகும்? 60 seconds இருக்கும். 60 மினிட்ஸ். சாரி 60 minutes. சரியா? அலர்ட்டா இருக்கணும். டயர்டா தான் தண்ணி குடிச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்ப செகண்ட் ஹேண்ட் சுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? செகண்ட் ஹேண்ட் சுத்துறதுக்கு 60 seconds ஆச்சு. 60 செகண்ட். மினிட் ஹேண்ட் சுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? 60 minutes. ஓகே. இப்ப அவர் ஹேண்ட் சுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 24 hours. எப்படி 24 ஹவர்ஸா? 1 2 3 அப்படி தானே காட்டு வரும். வாட்ச்ல எத்தனை 24 போட்டிருக்கோம்? இல்லையே. எத்தனை நம்பர் போட்டிருக்கோம்? கையில வாட்ச் இருந்தா வாட்ச் பார்க்கலாம், இல்லாட்டி வால் கிளாக் மாட்டிருந்தா வால் கிளாக் பாருங்க. 1 to 12 தான் போட்டிருக்கோம். ஆமா 12 தான் போட்டுருக்கோம். 12 ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் 12 ஹவர்ஸ். சரி, இப்ப அந்த கதையெல்லாம் நமக்கு தேவையில்ல, அதெல்லாம் சும்மா நம்ம ஜெனரல் நாலேஜுக்காக தான் கேட்டோம். இந்த கேள்விக்கு என்னன்னா, எ மினிட் அண்ட் கம்ப்ளீட் ஒன் ஃபுல் ரெவல்யூஷன் எவ்வளவு நேரம்? 60 மினிட்ஸ். நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்ப 20 மினிட்ஸ்ல எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்? 1 minuteல 6 degrees. 60 மினிட்ஸ். 60 மினிட்ஸ்க்கு கம்ப்ளீட் ரெவல்யூஷன். சரியா? 20 மினிட்ஸ்க்கு how many ரெவல்யூஷன்? 360 by 60 into 20. இல்ல நீங்க பாரு, இப்ப 60 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் ரெவல்யூஷன். நல்லா கரெக்டா பண்ணுங்க. 60 மினிட்ல கம்ப்ளீட் ரெவல்யூஷன். 20 மினிட்ஸ்னா 20 by 60 1 by 3 ரெவல்யூஷன். 1/3. ஒரு ரெவல்யூஷன் டிகிரி ஆங்கிள் கேக்குறீங்கன்னு ஆங்கிள் இல்ல, ஆங்கிள் கூட ஆங்கிள் வந்து நமக்கு இங்க பிரச்சனை கிடையாது. ஆங்கிள் வந்து 360 டிகிரி அப்படின்னா டிவைட் பை 3 போட்டனா 120 டிகிரி. சரியா? சோ அதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது 120 டிகிரி, அது நம்ம இது பண்ணிட்டோம். 120 டிகிரினா வந்து 1/3 இன்டூ 2π போட்டோம்னா 2π/3 ரேடியன்ஸ். ரேடியன்ஸ் சொல்லணும்னா போர்ஷன்ல சொல்லணும்னா 1/3, தீட்டால சொன்னா 120 டிகிரி, ரேடியன்ல சொன்னா 2π/3. புரியுதா? ஏதாவது புரியலன்னா ஓல்டன் சொல்லலாம். இல்ல புரியுது. சரி, இப்ப நம்ம ஒரு கதை சொல்றாங்க. லெட் ஆர் பி த லென்த் ஆஃப் த மினிட் ஹேண்ட். மினிட் ஹேண்டோட நீளம் வந்து லென்த் வந்து எவ்வளோ? ஆர். அதனால சொல்றேன், என் பேரு ஆறுடா, ஊரு ஆடை ஆறுடா சொல்லுவாங்களா பாட்டு. அப்ப ஆர் அப்படின்றாங்க. ஆர்னா லென்த் ஆஃப் த மினிட் ஹேண்ட். அடுத்தது கால்குலேட் த ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் ஸ்பீட் வந்து செக்டார் ஃபார்முலா. செக்டார் வந்து ஆர் இன்டு தீட்டா வந்து டிஸ்டன்ஸ் கிடைக்கும். செக்டார் ஃபார்முலா. இப்ப டிஸ்டன்ஸ் இப்படி இருக்கு வச்சுக்கலேன், ஒரு சர்க்கிள்ல வந்து ஒரு பீஸ் ஆஃப் சர்க்கிள் மெஷர் பண்ண ஆர் தீட்டா ஃபார்முலா. தட் கேன் பி கால்ட் செக்டார். சோ ஆர் வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். தீட்டா வந்து 2π/3, அப்ப 2πr/3. Okay. In this way we can calculate the distance, that is the arc length. அப்புறம் average speed வந்து distance by time. ஆமா. distance மேல கண்டுபிடிச்சிட்டோம். r into 2π/3 divided by t போட்டா கிடைச்சிரும். சரி, 2πr/3t கிடைச்சிரும். ஓகே, அப்ப டிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, ஆவரேஜ் ஸ்பீடும் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டுல சந்தேகம் இருக்கா? இல்ல. அடுத்தது we are going to calculate displacement. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்னன்னா, அந்த இன் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ்க்குள்ள இது செக்டாரோட இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்குள்ள தூரம், அது வந்து 2r sin θ/2. டு கால்குலேட் டிஸ்பிளேஸ்மெண்ட் the formula going to use is 2r sin θ/2. அது செக்டார் புரிஞ்சுக்க முடியுதா? செக்டார் மேல கர்வு, அது நேரா கோடு போடலாம். சரியா? மேபி வந்து பென் இருந்தா யூஸ் பண்ணலாம், பார்க்கலாம். நம்ம வச்சிருக்கான்னு பார்க்கலாம். அங்கிள் என்னால அனோட்டேட் பண்ண முடியும். ஓகே, நான் பண்ணிடுறேன். ஓகே, இவன் தான் இந்த தூரம் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, சோ செக்டார்னா இந்த அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம், அதான் வந்து r 2π/3. அங்க இருந்து ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம். அடுத்தது 2r sin θ/2. தீட்டா வந்து 120 டிகிரி. ஆல்ரெடி நீங்க சொன்னீங்க 120/2னா 60 வரும்.
sin ஆமா 60க்கு வேல்யூ என்ன? √3/2. அவ்வளவுதான். அப்ப √3/2 2 கேன்சல் ஆயிடும், r√3 மட்டும் வரும். டிஸ்பிளேஸ்மெண்ட் r√3 அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் r√3/t. ஸோ ரேஷியோ போட்டோம்னா ரெண்டு ஆவரேஜ் மாடுலஸ்க்கும் அதுக்கு ரேஷியோ போட்டோம்னா r2/3/t tt கேன்சல் ஆயிடும், rr கேன்சல் ஆயிடும், 2π/3√3 வரும். 2π/3√3. ஓகே ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ ரெண்டு ப்ராப்ளம் வந்து சிம்பிளான ப்ராப்ளம் தான், பக்காவா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கொஸ்டின் கத்துக்கிட்ட பிறகு அந்த நீங்க பக்காவா அது திங்க் பண்ணி ஓகே சரியா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். தேர்ட் क्वेश्चन சரி, தேர்ட் கொஸ்டின் வாசிங்க பாப்போம். What is the speed with which a stone should be projected vertically upward from the ground if it So is to attain a height of 80 meter? நமக்கு மேக்ஸிமம் ஹைட் கொடுத்துட்டாங்க, ஸ்பீட் கேக்குறாங்க. மேக்ஸிமம் ஹைட் கொடுத்துட்டாங்க, ஸ்பீட் கொடுத்தாங்க. h = u² √2gh போட்டா கிடைச்சிரும். ஸ்பீட் பாத்தீங்கன்னா √2gh போட்டா கிடைச்சிரும். 2 × 10 × 80, 2 × 9.81 × 2 × 10 × 80, 10 தான் யூஸ் பண்ணிருக்காங்க ஜிக்கு. ஸோ 1600. v square minus v square equal to u square plus minus 2gh அந்த ஃபார்முலா போட்டு v square = u² + 2s இனிஷியல் இதுல இருந்து கொண்டு வராங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம a வந்து -g அகைன்ஸ்ட் கிராவிட்டினால ஃபைனலா போய் ரீச் ஆகிற வெலாசிட்டி 0 ஆயிடும். அப்ப u² - 2 இங்க 10 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. g வந்து அப்ராக்சி 10 யூஸ் பண்ணிருக்காங்க. கரெக்டா? ஆமா அங்கிள். அப்ப u = 40 வந்துரும். ஓகே அங்கிள் நான் வேற மாதிரி மெத்தட்ல போட்டேன். சொல்லுங்க, எப்படி போட்டீங்க? அதாவது v square equal to u square plus 2gh ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் u இந்த சைடு வச்சுட்டு மத்தது எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போனேன். v வந்து எப்படியும் 0வா தான் இருக்கும், ஏன்னா ஃபைனல் வெலாசிட்டி 0. மத்ததெல்லாம் அந்த சைடு போனோனே √ போட்டா எனக்கு ஒரு சந்தேகம், பிளஸ் போட்டா அந்த பக்கம் கொண்டு போய் மைனஸ் வருமே. சாரி minus 2gh சாரி. அது தப்பு பண்ணீங்கன்னா அகைன்ஸ்ட் கிராவிட்டி தப்பு பண்ணீங்கன்னா வந்து நமக்கு இதுவாகாது. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி ரிமெம்பர். நோட் பண்ணி வச்சுங்க. பாயிண்ட் டு பி ரிமெம்பர்ட் இன் வெர்டிகல் மோஷன் அகைன்ஸ்ட் கிராவிட்டி -g, we have to use -g. எக்ஸாம்ல கேஷுவலா தப்புன்னு ஒரு ரூட் மைனஸ் இருந்தா ரூட் ஆஃப் மைனஸ் வந்து இமேஜினரி ஆயிடும். ஓகே ஓகே, அப்புறம் u is equal to √2gh ன்னு போட்டு உள்ள எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டேன். கரெக்ட். அடுத்த क्वेश्चन பார்ப்போம். இப்போ இந்த கேள்வி என்ன சொல்றாங்க? அடுத்ததா a stone is thrown upward with a speed v from the top of a tower. It reaches the ground with a speed 3. What is the height of a tower? So top of the towerல a stone is thrown upward, மேல போறான் v. ஆனா கீழே ஜஸ்ட் வந்து விழுறதுக்கு முன்னாடி 3v இருக்கான். வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த டவர் கேக்குறாங்க. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி பிளஸ் v அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிட்டோம். ஃபைனல் வெலாசிட்டி -3v. ஏன் மைனஸ் வச்சாங்க? ஏன்னா அது கீழே வருது. ஆமா, மேல போனா பிளஸ், கீழே வந்தா மைனஸ். ஆக்சிலரேஷன் வந்து -g. So வந்து the stone end at the base of the tower, what is the distance of h below the starting point? So starting point 0 வச்சா மேல போறது -h. So இது வந்து the stone ends at the base of the tower.
which is at distance h below the starting point. ஸோ மேல இருந்து h இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அதை மைனஸ் h எடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மைனஸ் ஹெச்னு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இதான் பில்டிங்ல இருந்து போடும்போது இங்க இந்த இதோட உயரம் ஆயிட்டுனா மேல போனா கீழே வந்தான், அப்ப கீழே வரும்போது மைனஸ் ஹெச்னு எடுக்கும். இந்த தூரம் மேல போன தூரமும் இங்க ரிட்டர்ன் தூரமும் நம்ம கணக்கு எடுத்துக்கல. ஓகே ஓகேவா? ஸோ வி ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as போடுறோம். எல்லா வேலையும் சப்ஸ்டிட் பண்றோம். மைனஸ் 3v v மைனஸ் g மைனஸ் h எல்லாமே சப்ஸ்டிட் பண்றோம். 9v ஸ்கொயர் பிளஸ் v ஸ்கொயர் பிளஸ் 2gh இதை சப்ட்ராக்ட் பண்ணா 8v ஸ்கொயர் பை 2gh. 8v ஸ்கொயர் பை 2gh னா h ஈக்குவல் டு 8v ஸ்கொயர் பை 2g. ஓகே கிளியரா? கிளியர். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ணுவோம்னா, இந்த செஷன் வந்து ஒரு எண்ட் ஸ்டேட்டுக்கு வருது. ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் ஜாயின் பண்றோம் 4th கொஸ்டின்ல இருந்து. ஓகே, ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்.